கூடுமான வரைக்கும் நான் தப்பு செய்யாம, அப்படி தப்பு செய்தாலும் ஆண்டவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது நல்ல புத்தியை கொடுமா. புத்தி கிடைச்சிட்டா மீது எதை வேணா செய்யலாம். புத்தி இல்லாதவனுக்கு பணம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? புத்தி இல்லாதவனுக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்ச என்ன பிரயோஜனம்? புத்தி இல்லாதவனுக்கு பதவி கிடைச்ச என்ன பிரயோஜனம்? புத்தி ஒன்று இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த புத்தியை மனுஷனால கொடுக்க முடியாது, சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியாது. ஆண்டவகிட்ட கிளம்புறேவா, எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, பக்தி கொடு, பிறகு முக்தி கொடு. அதனால உங்க குழந்தைகளுக்கு தினந்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் அந்த சாமி படத்துக்கிட்ட வணங்குற போது டே சாமி கிட்ட நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கடா. நீங்களும் வேண்டிக்கங்க, சாமி நல்ல புத்தி கொடு. அந்த புத்தி கூட இருந்தால் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். தப்பு பண்ணாட்டா நமக்கு தண்டனை கிடையாது, கஷ்டம் இல்லை. அதான் அதனால அந்த புத்தி கொடுப்பது என்பது இறைவனாலே. அதிலேயே ஞான பண்டிதனாக இருக்கின்ற முருகனிடத்திலே கேட்டால் திருமால் கிட்ட